இந்திய நாட்டோடைய கடற்படை பயிற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் நாட்டோடைய கடற்படையை சேர்ந்த ஒரு கப்பல் அப்படிங்கிறது வந்து கலந்துக்குச்சு. அப்படி அவங்க வந்து கலந்துக்கிட்டு, அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு, ரிட்டர்ன் கிளம்பி போகும் பொழுது, இலங்கைக்கும், இந்தியாவுக்கும் நடுமத்தியில போயிட்டு இருக்கும் பொழுது, அதாவது ஆல்மோஸ்ட் இந்தியா பார்டர்ன்னே சொல்லலாம். அந்த இடத்துல போயிட்டு இருக்கும் பொழுது, அமெரிக்க நாட்டுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிசைல் அனுப்பி ஈரான் நாட்டுடைய அந்த கப்பற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பல வந்து பார்த்தீங்கன்னா, தகர்த்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நடந்திருக்கிற இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டினுடைய எல்லைப் பகுதி. நடத்தி இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அமெரிக்க நாட்டினுடைய கடற்படை ராணுவ கடற்படை ஓகேங்களா? இவங்க இந்த மாரி பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இது வந்து எந்த விதத்தில நியாயம்னு சொல்லி நினைக்கிறீங்க? இப்ப சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாரி, கருப்பா இருக்கிறவன பார்த்தாலே அடிக்கணும் அப்படிங்கிற மாரி தானே இருக்குது இவங்க செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது அப்படித்தானே இருக்குது. அதெல்லாம் தப்புங்க. உதாரணத்துக்கு, இப்ப ஒரு கப்பல் போயிட்டு இருக்குது அப்படின்னா, உன்கிட்ட சண்டைக்கு வர ஆள போய் நீ சண்டை போடலாம். அதான மொற. இப்ப சண்டைக்கு வர ஆள்ட்ட போய் சண்டைக்கு போடு. சண்டைக்கு வரவனுடைய குடும்பத்த சேர்ந்த ஒரு ஆளு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு, அவன அந்த இடத்துல போய் அடிச்சு கொல்றது அப்படிங்கிறது தவறான செயல். இப்படி அவங்க பண்ணதுனால கிட்டத்தட்ட 88க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் ஓகேங்களா? ஈரான் நாட்ட சேர்ந்த கடற்படை வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இவங்க வந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டு, தண்ணீல முழுகி இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க. நடுக்கடல்ல எவ்வளவு நேரம் எல்லாருமே நீச்சல் அடிச்சுட்டு இருக்க முடியும்? அந்த வெடி விபத்துல எல்லாருக்குமே ஒரு அடிபட்டிருக்கும். அடிபட்டதுனால ஒரு கையில அடிபட்டுச்சுன்னா நீச்சல் அடிக்க முடியாது. ஸோ, அவங்க உள்ளாடி முழுகி இறந்து தான் போயிருக்கிறாங்க. அதுதான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீலங்கன் ஆர்மி. இலங்கை நாட்ட சேர்ந்த ராணுவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள மீட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. மீட்டு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்கிறாங்க. இந்த மாரி நடந்திருக்குது. அமெரிக்காக்காரன் பண்றதே சரியில்ல. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெனிசுலா நாட்டு மேல போர் தொடுத்தாங்க. அந்த நாட்டு அதிபர கடத்திட்டு போனாங்க. இப்ப அடுத்து ஈரான் நாட்டுடைய உச்சபட்ச தலைவர கொலை பண்ணிப்புட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏற்பட்ட ஏகப்பட்ட கிளர்ச்சியால ஈரான் நாடே நிம்மதி இல்லாம இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது, இவங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். நான் என்னங்கிறேன்னா, சம்மந்தப்பட்டது டொனால்ட் ட்ரம்ப் தான். அந்த ஆளு ரோட்ல இறங்கி சண்டைக்கு வர சிங்கிள்ஸோட அதாவது என்னது நம்ம 2 பேரும் டோர்னமெண்ட் வச்சுக்கலாம். 2 பேரும் தனிப்பட்ட போட்டி தானே. 2 பேரும் தனிப்பட்ட முறையில மோதிக்கலாம்ன்னு சொல்லி, ட்ரம்ப்புக்கு யார் ஆவாதவங்கிறாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு சண்டை போட விடலாம். தேவையில்லாம இன்னைக்கு இத்தனை போர் வீரர்கள் இறந்து போய் அவிங்க குடும்பம்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க பாவம் யாருக்கு போய் சேரும்ன்னு சொல்லி கேட்டோம்னா, டொனால்ட் ட்ரம்புக்கு தான் போய் சேரும். டொனால்ட் ட்ரம்புக்கு தான் இந்த பாவம்லாம் போய் சேரும். ஏற்கனவே எப்ஸ்டீன் கூட சேர்ந்து ஏகப்பட்ட ஆட்டம் ஆடியிருக்கிறான் மனுஷன். இப்ப அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப இதையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பண்ணி கடைசியா என்னத்தான் பூமியிலேருந்து போகும்போது எடுத்துட்டு போவாய்ங்களோ தெரியல. இருக்கக்கூடியது நிலையில்லாத ஒரு வாழ்க்கைன்னு தெரிஞ்சுமே கூட இந்த மாரி தான் பண்றானுங்க அரசியல்வாதிங்க. மேலை நாடுகள் அப்படின்னா, நம்ம நாடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரசியல்வாதிங்கலாம் யாரு எவ்வளோ ஆட்டைய போடலாம், யார் எவ்வளோ ஆட்டைய போடலான்னு சொல்லிட்டு, அரசியல்வாதிங்க பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான வியாபாரம் தான் அரசியல்வாதிங்க பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஜாதி கட்சி வந்து ஒரு 10, 20 ஜாதி கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு பூரா. அந்த 20 ஜாதி கட்சியுமே இப்ப என் கூட கூட்டணிக்கு வருதுன்னா, 20 ஜாதி கட்சிக்குமே ஒரு 100 கோடி குடுக்குறேன். அல்லது ஒரு 1000 கோடி குடுக்குறேன்னா, 20,000 கோடி தான். இந்த 20,000 கோடி அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஹேர் மாரி தான். நான் ஒரு பெரிய ஒரு முதலமைச்சரா இருந்தேன்னா. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு டெண்டர் எடுத்தனாலே என்ட்ட அந்த காசு வந்துரும். நான் ஒரு 10 நகை கடைக்காரனுக்கு கையெழுத்து போட்டு அவன் நகை கடை தொறக்கறதுக்கு அனுமதி குடுத்தாலும் அந்த பணம் எனக்கு வந்துரும். என்னைய பொறுத்தவரைக்கும் அவனுங்களுக்கு குடுக்குற அந்த ஜாதி கட்சிகளுக்கு குடுக்குற அந்த 20,000 கோடிங்கிறது ஒரு ஹேர் ஆட்டம் தான். ஆனா பணத்த குடுத்துட்டு, அவங்கள நான் விலைக்கு வாங்கிட்டேன்னா, இப்ப எலக்ஷன்ல நான் ஜெயிச்சுருவேன். நான் சிஎம் ஆயிருவேன். அடுத்து நான் ஒரு 5,00,000 கோடி வருஷம் பூரா அதாவது அடுத்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் போயிட்டு இருக்குது அப்படின்னா, நான் சம்பாரிக்கக்கூடிய பணம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு போடக்கூடிய பட்ஜெட்ட விட நான் அதிகமான அளவு காஸ்ட் அப்படிங்கிறத சம்பாரிச்சுருவேன். வரவன் போறவன்லாம் சும்மா குடுத்துட்டு போவான். எனக்கு நீங்க இந்த ஒரு கையெழுத்து போட்டு குடுங்க. எனக்கு இந்த ஒரு பிரச்சனைய முடிச்சு குடுங்க. ஒருத்தன் ஒரு 100 கோடி ஒரு பிரச்சனைய நான் முடிச்சு குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 20 கோடி குடுக்குறான்னு வைங்க. எங்கேயோ போகுது வேல்யூவேஷனு. இந்த மாரி ஒரு கணக்கே இல்லாம வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கலாம். இந்த மாரி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல். சரிப்பா இப்படி இருந்து ஒரு தடவ ஜெயிச்சுட்டாங்க. 1,00,000 கோடி சம்பாரிச்சு விட்டாங்க. மறுபடியும் ஏன் அடுத்து நான் மறுபடியும் முதலமைச்சராகணும்னு ஏன் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப சம்பாரிச்சத காப்பாத்திக்கணும் இல்லையா? சம்பாரிச்சத காப்பாத்திக்கணுங்கிற ஒரே காரணத்துக்கோசரமும், அடுத்தடுத்து வேணும் நம்மளுக்கு அந்த பதவி வேணுங்கிற அந்த ஒரு இதுல தான் போறாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த காமராஜர் ஐயா மாரியும், கக்கன் ஐயா மாரியும், பேரறிஞர் அண்ணாதுரை மாரியும் ஆட்சி நடத்த யாரும் இன்னைக்கு தயாரா இல்ல. ரூ. 2,50 கோடி கார்ல போறதுக்கும்,
பேராண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல ஒரு திரைப்படத்துறையில் கூட்டிகிட்டு வந்து பேராண்டியை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கும், பையனை அடுத்து துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கும், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கும், அப்பா பையன் சண்டை போட்டுட்டு கட்சியை பிரித்து வச்சுருக்கிறதுக்கும், அக்கா அக்கான்னு சொல்லி கூடவே இருந்து முதுகில் குத்துறதுக்கும், எப்படி அக்கா அக்கான்னு சொல்லி கூடவே இருந்துட்டு முதுகில் குத்துறதுக்கும், எந்த கட்சி தன்னுடைய கணவரை அவமானப்படுத்தினாங்களோ அதே கட்சி கூட போய் கூட்டணி வைக்கிறதும் இன்னைக்கு அரசியலில் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயமா மாறிடுச்சு. பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னா